ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர கிராமலாக்ஸ் பார்ட் 7 வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன் ஆர் எனி இந்த வார்த்தைக்கு எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம என் ஸ்டோக் எழுதுனா போதும். ஓகேங்களா? அது இன் இல்லைனா எனி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓன், கோட்டுக்கு கீழே ஓகேங்களா என் எழுதணும் அப்படின்னா அது வந்து ஓன். கோட்டுக்கு மேலேயே எழுதணும் அப்படின்னா அது வந்து நோ இல்லைனா நோ அப்படின்னு மீனிங் இருக்குது. அதனால் கோட்டுக்கு கீழே நம்ம வந்து எழுதுகிறப்ப ஓனுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி யுவர் அப்படின்றது டவுன்வேர்ட் ஆறு கோட்டில் ஓகேங்களா, கோட்டுக்கு மேலே எழுதுகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இயர்ன்றது த்ரூ தி லைன். யுவர் செகண்ட் பொசிஷன், இயர்ன்றது தேர்ட் பொசிஷன். ஓஆர் இருக்குங்க இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த ஆறு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆறு இருக்குங்க இல்லையா, இது ரே ஸ்டோக்கு செகண்ட் பேஜில் எழுதணும். ஓகே, அவர்ன்றது ஆரை த்ரூ தி லைனில் வந்து எழுதணும். அவர் இல்லைனா ஹார், இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோக்கு தான். நெக்ஸ்ட்டு இது அவர்னா அதில் லார்ஜ் சர்க்கிள் வந்து ஆட் பண்ணுறப்ப எண்டிங்கில் அது வந்து அவர் செல்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே தான் யுவருமே நம்ம இப்படி பார்த்தோம் இல்லையா, இது யுவர்னு சொல்லிட்டு அதுலேயே லார்ஜ் சர்க்கிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யுவர் செல்ஸ். ஓகே, சின்ன சர்க்கிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யுவர்ஸ். த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா இயர்னு பார்த்தோம், அதில் சின்ன சர்க்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா இயர்ஸ். அடுத்து இப்படி எழுதணும்னா நம்ம தெம்னு பார்த்தோம். தே ஸ்டோக்கு செகண்ட் பேஜில் எழுதணும் அப்படின்னா தெம் அப்படின்ட்டு, அதில் லார்ஜ் சர்க்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா தெம்செல்ஸ். திஸ் இஸ்னு படிச்சிடக்கூடாது, தேவை அழுத்தி எழுதணும் தெம்செல்ஸ். அவ்வளோதாங்க, பார்ட் 7 முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸ் 33 அண்ட் 34 பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. மினிமம் ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துட்டு அதை ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எழுதின ஸ்டோக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.